வணக்கம். ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி வந்து வெற்றி பெற்றாங்க. அதாவது சாதாரண வெற்றி இல்லை, 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் போராடி பெற்ற ஒரு வெற்றி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த விளையாட்டு இதில் இருக்கிற அவங்க வின் பண்ணது, அது அவங்களோட ஃபேன்ஸ், அதை பற்றி வந்து பேசலாம். பாசிட்டிவான விஷயங்களை வந்து பேசலாம். இது வந்து ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டில் வந்து அவன் ஜெயிச்சா, அதாவது விளையாட்டு வீரன் ஜெயிச்சானா நம்மளே வந்து ஜெயிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஒரு டீமை ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டீம் கூட நம்ம ரொம்ப அசோசியேட் ஆயிடுவோம், அந்த டீம் கூட ட்ராவல் பண்ணுவோம். சரி, ரொம்ப எமோஷனலி வந்து கனெக்ட் ஆயிடுவோம். அங்கே இருக்க பிளேயர்ஸு, அந்த டீமு, அதோட ஜெர்சி, அந்த ஜெர்சியோட கலரு, அப்புறம் லோகோ, எல்லாத்துலேயுமே. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு சில டீம்லாம் பிடிச்சிச்சுன்னா வந்து இது எனக்கு வந்து கிரிக்கெட்டோட ஃபுட்பாலில் என்னால் வந்து இதில் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் தான். ஸோ எனக்கு என்னோட ஃபேவரட் ஃபுட்பால் கிளப்னா அதான். நான் அவங்கள வந்து நல்லா வாழ்ந்த காலத்தையும் பார்த்துருக்கேன், இப்போ வீழ்ந்து ரொம்ப கேடுகெட்ட நிலைமைக்கு போயிட்ட காலத்துலையும் பார்த்துருக்கேன். பட் வந்து செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட கிளப். ஏன்னா அந்த கிளப்போட டிஎன்ஏ வந்து நமக்குள்ளே வந்து கலந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து முட்டு கொடுக்கறது இல்லை, சண்டை போடுற அளவுக்கு ஒரு வெறியான ஃபேன்ஸ். ஆனால் எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக தான், அது ஒரு எல்லை மீறாது. நம்ம இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸிக் ஃபேன்ஸ் வந்து நிறையா ஐபிஎல்ல வந்து பார்க்க நேர்ந்தது. போன வருஷமே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் எல்லை மீறி வந்து போயிடுச்சு. நிறைய இடங்கள் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சாங்க. இதே மாதிரி சில நேரத்தில் கிரிக்கெட்டமாக சிஎஸ்கே ஃபேன்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த வருஷம் போயிட்டே இருந்துச்சு. அதுவும் சிஎஸ்கேக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேட் டைம் இருக்கலே. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் சீசன்னா வந்து இதுதான். ஆனால் நம்மளோட விதி பாருங்களேன், சிஎஸ்கேக்கு வேர்ஸ்ட் சீசனு அண்ட் தோனியோட ட்ரால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷமாக அதிகமாகி இந்த வருஷம் வந்து சும்மா பீக்குக்கே போயிடுச்சு. தோனி ஃபேன்ஸே பல பேர் வந்து தலைவா, போயிரு தலைவா, ஓய்வெடு தலைவான்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லோவில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பக்கம் ஒரு நல்ல காற்று வீசி அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான அவங்களோட பெஸ்ட் சீசனாக அது மாறி இருக்கு. ஸோ இந்த போல் சப்பாட் இது வந்து இதனால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலைமையாக இருக்குது. சிஎஸ்கேக்கு வேர்ஸ்ட் சீசன், ஆர்சிபிக்கு பெஸ்ட் சீசன். பெஸ்ட் சீசன்னா அவங்களோட முதல் கப்பு ஈசாலா கப் நம்மதே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மோட்டோ மாதிரி இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல், ட்ரோலுக்கான வாக்கியமாகவே வந்து மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, எல்லா டீமுக்குமே வந்து ஆர்சிபியை வந்து கலாய்க்கிறதுக்கு அது ஒரு ஃப்ரேஸாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 18 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்க பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆர்சிபியோட வெற்றி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட வெற்றி. விராட் கோலிக்கு வந்து ஹேட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, பட் அதோட ஃபேன்ஸ் வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உலகத்துலனா நிஜமாக கிரிக்கெட் பார்க்குற நேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தெரியும். கிரிக்கெட் பார்க்காத சில நேஷன்ஸில் கூட ஒரு கிரிக்கெட் பிளேயர் இன்னைக்கு சொல்லுங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு விராட் கோலி தான் ஞாபகம் வராரு. ஸோ அவ்வளோ ஒரு பிக் ஐக்கன் விராட் கோலி, கிரேட் பேட்ஸ்மேன். அவருக்கு இந்த வெற்றி, ஹீ டிசர்வ்ஸ் இட். அதனால் வந்து அந்த விதத்துலையும் வந்து விராட் கோலிக்கு வந்து வாழ்த்துக்கள். ஸோ விராட் கோலியோட சந்தோஷத்தை வந்து பார்த்தோம். அவர் ரொம்ப ஒரு அக்ரெசிவான பிளேயரு. மற்றவங்களாம் தோக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதத்துக்குலாம் நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆனால் நேத்தி வந்து அவர் அந்த கப்பை வந்து கஷ்டப்பட்டு வின் பண்ணிவிட்டு அவர் பண்ண அந்த சேஷ்டைகள்லாம் பார்த்து வந்து அவரோட ஹேட்டர்ஸ் கூட கொஞ்சம் சந்தோஷம் தான் வந்து பட்டிருப்பாங்க. சரி, நமக்கு ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களோட மனசுக்குள்ள வந்து சப்கான்ஷியஸ் லெவலில் இது ஒரு விளையாட்டு, பொழுதுபோக்கு, அந்த டீம் அப்படிங்கிறத தள்ளி வச்சு பார்க்காம எந்த அளவுக்கு தங்களோட வாழ்க்கையோட பிணைச்சி குழப்பத்தில் அரசியல் கூடலாம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆர்டன்ட்டான, வெறித்தனமான, பைத்தியக்காரத்தனமான ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. அதாவது சிஎஸ்கே தான் தமிழ்நாட்டின் அடையாளம், சென்னைனா சிஎஸ்கே, ஏன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு கார்பரேட் லீகு. ஜஸ்ட் பிகாஸ் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை அப்படிங்கிற பேரை வச்ச ஒரு கார்பரேட் கிளப் அப்படிங்கிறதுனால அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர்ஸ் எல்லாம் நர்ச்சர் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர் தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தியகாரத்தனமாக நினச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்டோட அந்த டீமை வந்து சப்போர்ட் பண்ணிருந்தோம். பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரத்துக்காக நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு, இது தமிழ்நாடு சென்னைலாம் இல்லைங்க, அது சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு டீம். எல்லா கிளப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக பிளேயர்ஸ் விளாடுற மாதிரி இங்கேயும் விளாடுவாங்க. தப்பி தவறி ஏதாவது ஒரு தமிழ் பிளேயர் வந்து நம்மளோட சிஎஸ்கே டீமில் இருந்தாலே வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இருந்தாலும் சில டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் இருக்க தான் செய்வாங்க. தோனி வெறியன், நானே தோனி வெறியன் தான். பட் தோனி கண்ணி அளவுக்கு நான் வந்து மூலமழுங்கி போயிட்டு எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்குற ஆள்லாம் இல்லை. அது தெரிய வந்து தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன் ஒரு ஃபேனாக எங்கே இருக்கணும், இந்த ஸ்போர்ட்டை எங்கே வச்சு பார்க்கணும், இந்த டீம் என்ன, அவங்களுக்கு என்ன லாபம், இது நம்ம பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கப்பு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் சொன்னான், இந்த தோனி அடிக்கடி ஜெயிக்கிறதுனால வந்து நம்மளால வந்து ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக பழக்கி விட்டாரு, ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்க வச்சுட்டாரு. பட் ஒரு காம்படேட்டிவ் லீக்ல வந்து கப்பு ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த ஐபிஎல் அப்படிங்கிறதே ஃபிக்ஸிங்கு, இதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் வந்து நடக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி ஐபிஎல்லோட நரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நேச்சுரலாக போகல, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்குது அப்படின்றாங்க. அதை நம்ம வந்து தனியாக பேசுவோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் சிஎஸ்கேக்கெலாம் சில பேர் ஃபேன்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டு கூட அது ரொம்ப பிணைச்சி தமிழ்நாட்டின் அடையாளமாலாம் வந்து இப்போ பெருசாக வந்து பார்க்கல.
ஆனால் கர்நாடகாவில் வந்து அவங்க பார்க்குற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு தமிழ் மொழி மேலே பற்று அப்படிங்கிறது பல பேருக்கு இருந்தாலும் வெறி அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் கர்நாடகாவில் அப்படி இல்லைங்க. அவங்களோட மொழி வெறி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்சிபி அப்படிங்கிறத அவங்க கர்நாடகாவோட ஒரு அடையாளமாக வந்து பார்க்குறாங்க. அதற்கு உதாரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கப்பு வெல்லணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறப்போ சிஎம்கே ஒருத்தன் வந்து ரிக்வெஸ்ட் அனுப்புகிறான். ஒருவேளை வந்து ஆர்சிபி ஜெயிச்சிச்சு அப்படின்னா வந்து லீவ் விடணும், அது இந்த நாளில் மட்டும் இல்லாமல் வருஷம் இதே நாளில் லீவ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் கிளப்பு ஜெயிச்சதுக்காக வந்து தேசிய விடுமுறை மாதிரி வந்து விடணுமாடா, அதுவும் வருஷம் அதே நாளில் விடணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்தது. சரி, அவன் ஏதோ விளையாட்டாக கேட்டான்னு பார்த்தா அந்த ஸ்டேட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் அந்தளவுக்கு அதை சீரியஸாக தான் எடுத்துருப்பாங்க போல இருக்கு. லீவ்லாம் விடலைங்க, அதை ஒரு அரசு விழாவாகவே கொண்டாடிட்டாங்க. அதாவது சாதாரண வெற்றி இல்லைங்க, பல பேர்கிட்ட அவமானப்பட்டு பல வருஷம் வந்து கிட்ட வந்து வாய்ப்பை வந்து நழுவ விட்டு 18 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச வெற்றி கொண்டாடாமல் எப்படின்னு கேட்குறீங்களா? திருப்பியும் சிஎஸ்கேக்கு சொன்னது தான், அது ஒரு கார்பரேட் டீமு, அந்த கார்பரேட் டீம் ஜெயிக்குது ஜஸ்ட் பிகாஸ் அதில் பெங்களூர் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால அதை வந்து அந்த கர்நாடகா கூடயே வந்து அசோசியேட் பண்ணி அந்த கப்பை வின் பண்ணி விராட் கோலி எடுத்துகிட்டு வராரு. அவரை போயிட்டு அவங்க ஊரோட சிஎம்ஏ போய் ரிசீவ் பண்ணுறாரு. சிஎம் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த கப்பை எல்லாரையும் கூப்பிட்டு போய் கேதர் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேடியமில் வச்சு அரசு விழா மாதிரி அதை வந்து கொண்டாடுறாங்க. அப்படி அந்த ப்ரொசஷனுக்கு அப்புறம் அதை வந்து கொண்டாடுறாங்க. அது கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் சும்மா கொண்டாடி போனால் பரவாயில்ல, நம்ம மேலே இருக்க ஏற்கனவே வாய்க்க தகராறு இருக்குது அவங்களுக்கும் நம்மளுக்கும் காவிரி பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு உண்மையை தாங்க சொன்னார், ஆனால் அது வந்து வேணும்ட்டே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நிலவுது. அந்த விஷயம் வேறு ஏதோ வந்து பெரிய வேர்ல்டு ப்ராப்ளம் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மொழி தான் வந்து சிறந்தது பழசுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உண்மையை பேசிகிட்டு இருக்கோம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மொழி உணர்வை சில பேர் வெளியே வந்து காட்டிட்டு இருக்காங்க. இங்கே தமிழர்கள்லாம் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தமிழ்நாடு வேர்சஸ் கர்நாடகான்னு போயிட்டு இருக்க டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூவை கொஞ்சம் எக்லிப்ஸ் பண்ணுற மாதிரி, அதை கொஞ்சம் வந்து மறக்க வைக்கிற மாதிரி ஆர்சிபி வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணி சிஎம்ஏ அதை ஒரு அரசு விழா மாதிரி எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அபத்தமாக இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அந்த விழாவில் அவங்க பேசினது அவங்களோட வாக்கியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம்லாமோட சிஎஸ்கே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்து நிறைய பேர் அசிங்கமாக எதுவும் திட்டிகிட்டே போகிறாங்க. ரொம்ப கேவலமான விஷயம்லாம் வந்து பண்ணுறாங்க, செயல்கள்லாம் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டே வந்து போகிறாங்க. அண்ட் இன்னொரு படி மேலே போய் நடந்த ஒரு துன்பியல் சம்பவம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டாட்டத்தில் வந்து ஸ்டாம்பேட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிதிப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 11 பேர் தங்களோட உயிரை வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஒரு சைடு அந்த உயிரை விட்டு பிணங்கள்லாம் வெளியில் இருக்குது, பேரலி அப்படியே ஸ்டேடியம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெற்றியை வந்து கொண்டாடி அந்த விழா வந்து நடந்துகிட்ருக்கு. இதனால் நான் கூற வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே கார்ப்பரேட் டீமு, அது ஒரு ஸ்போர்ட்டு, அது ஒரு பொழுதுபோக்கு. அவன் தோத்தாலோ ஜெயிச்சாலோ அது தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லை, சென்னைக்கு பெருமை இல்லை, நம்ம இனத்துக்கோ மொழிக்கோ பெருமை இல்லை. அந்த விளையாட்டு நீ ஒரு ஃபேனாக அதை வந்து பார்த்துட்டு போகலாம். கன்னட மக்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே போய் ஆர்சிபி ஜெயிச்சதுக்காக கர்நாடகாவே ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பட்டாசு வச்சு கொண்டாதெல்லாம் பார்த்துருப்போம். 2011 வந்து நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் வந்து வேர்ல்ட் கப் பார்த்துட்டு இருக்கேன். வேர்ல்ட் கப் வந்து ஜெயிச்சிட்டாங்க. 90s வந்து வேர்ல்ட் கப் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், இந்தியா வந்து ஒரு டீமாகவே உலகங்கள் மதிக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க, உங்களுக்குலாம் ஃபிட்னஸே இல்லைன்னு சொல்லிட்டு டீமை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. கங்குலி அந்த டீமை செம்மையாக கொண்டு வந்து தோனியோட தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடித்து எல்லாரையுமே ஓட விட்டு வின் பண்ணோம். அந்த வின் வந்து எவ்வளோ பெரிய வின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு தேசத்தின் வெற்றியாக எல்லாம் கொண்டாடினாங்க. பட் அது ஒரு கார்பரேட் டீம் தான். அந்த காலகட்டங்களில் இந்தியா வின் பண்ணதை வந்து நான் வந்து அந்த முடிச்சு வீட்டுக்கு போகிறேன், ரோட்டில் போகிற வழியில் எல்லாருமே கை கொடுக்குறாங்க. என்னெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களாம் கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக எல்லாருமே மாற்றி வாழ்த்து சொல்லிக்கிட்டோம். ஒரு பெரிய சந்தோஷம் தான். பட் அப்போது அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போது இந்த கிளப்பு அப்படின்னு வந்துட்டோன்னா அது ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடுச்சு. அந்த ஸ்டேட்டோட ஒரு பெருமையாகவே பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப முட்டாள்தனம். குறிப்பாக கர்நாடகாவில் அந்த வெற்றி பவனியில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் உயிரை விட்டது அப்படிங்கிறது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். நம்ம ஊர்லும் பிள்ளைங்க இருக்க மாதிரி அந்த ஊர்லேயும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அராத்து பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்க பேரிகேட்லாம் இழுத்துன்னு போகிறது, நிறையா அட்டகாசெல்லாம் பண்ணி போலீஸ்லாம் வந்து அவங்களாம் அடித்து மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து அந்த போன உயிரை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ விளையாட்டை அதோட இடத்துல வச்சுட்டு மொழி, இனம், நம்மளுடைய ஸ்டேட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரித்து பார்க்க தெரியணும், கொஞ்சம் பகுத்து பார்க்க தெரியணும். அது கன்னட மக்கள்கிட்டலாம் சொன்னால் புரியுமா அப்படின்னே தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழக முதல்வர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிபியோட வெற்றிக்கு வந்து ஒரு ட்வீட் பெருசாக போட்டிருந்தார் இல்லையா. இது வந்து சரி சென்னை அப்படிங்கிற பேர் தாங்கினதுனால சென்னை அணி வின் பண்ணால் அதுக்கு ஒரு ட்வீட்டு போடுறாரு, வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னா கூட பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாமல் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதுக்கு இவர் வாழ்த்து சொல்லி யார் பார்க்க போகிறா? யாராவது கேட்டாங்களா? இந்த ஸ்டாம்பேடில் 13 பேர் இறந்துருக்காங்க இப்போ வரைக்கும். இதே மாதிரி ஏர் ஷோ ஒன்று நடத்துனீங்க சென்னை மெரினாவில்.
அப்பயும் மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பாச்சு அப்படிங்கிறத அதை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நீங்கள் போட்ட வாழ்த்து உங்கள் ஸ்டைல்லே சொல்லணும்னா எந்த பயனும் இல்லை.